உங்கள் எல்லோரையும் இப்போ சந்திச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு படத்தை உருவாக்குனாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்குற ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜு, ஒரு பாலம் நீங்கள் தான். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை நல்ல முறையில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட் வச்சு அங்கே மீட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் ஏதாவது ஒரு பத்திரிகையில், ஏதோ ஒரு இன்டர்நெட் வெப்சைட்டில், டிவியில், ஏதோ ஒரு இடத்துல வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பற்றின ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க, சார் இன்றைக்கி இந்த டிவியில் பார்த்தோம், சார் இன்றைக்கி இந்த இன்டர்நெட்டில் பார்த்தோம், சார் இந்த வெப்சைட்டில் பார்த்தோம், இந்த பத்திரிகையில் படித்தோன்ட்டு. ஸோ ஒரு கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு உழைப்பை நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கணும். ஸோ அதுக்காக இந்த ப்ரெஸ் மீட். அந்த இந்த பிவிபி நிறுவனம், அவங்க புட்லூரி சார், அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் என்னுடைய ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸை நம்பி கொடுத்ததுக்கு. ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்னால இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய வெற்றி படங்கள் தானே ஆசைப்பட்றேன். இல்லைங்க, நல்ல கேரக்டர், நல்ல ஃபிலிமாக இருந்தால் டெஃபினட்டாக எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, நான் அதில் பண்ணி என்னை நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த படம் யாராக இருந்தாலும் பண்ணுவேன். புது ஹீரோவாக இருந்தாலும் பண்ணுவேன், டாப் ஸ்டார்ஸாக இருந்தாலும் பண்ணுவேன், சைமல்டேனியஸ்லி ஹீரோ கேரக்டரும் பண்ணுவேன். அடுத்த ஹீரோ வந்து மேபி ஆகஸ்ட் இல்லைன்னா ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்னுடைய டீம் தான் பண்ணுறாங்க. முருகானந்தோட ரைட்டர்ஸ், என்னோட லுல்லு சபாலேருந்து எழுதிட்டு இருந்த என்னுடைய நண்பர்கள், அவங்க இப்போ டைரக்டராக லான்ச் ஆக போகிறாங்க. ஸோ சாவத்திரி கூட கதாநாயகினால அவங்க மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ரொம்ப ஃபேன் நான் அவங்களோட ஆக்டிங்லாம் பார்த்து. இப்போ எல்லாம் கூட நடிச்சிட்டேன் நான். கண்டிப்பாக நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். ஆனால் அது கதைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இருக்கும். ரொம்ப நம்ம ஹீரோ அப்படின்றதுனால ஒரு 6 பேக்கோ ஒரு பயங்கர ஃபைட்டோ இல்லாமல் கதைக்கு தேவையான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அது இருக்குன்னு, அது கண்டிப்பாக பண்ணுவோம். ஆமாம், ஏன்னா இந்த படத்தில் நான் மட்டும்தான் அதை செஞ்சாகணும். மற்ற படங்கள் ஹீரோ மற்ற எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த படம் பிவிபி பண்ணிட்டாங்க. பட் அவங்க வந்து என்ன சொல்ல, அவங்களால அந்த அளவுக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்து சந்தித்து பண்ண முடியாது. ரெண்டாவது அவங்க போனாலும் எந்த அளவுக்கு ரீச் இருக்கும்னு தெரியாது. ஸோ நான் தான் போய் ஆகணும். அதே டைம் மக்களையும் சந்திக்கணுன்ற ஆசை. ஏன்னா எனக்கு நான் பஞ்சஸ் எழுதும்போது, எனக்கு காமெடி பஞ்சஸ் பேசும்போது ஒரு இடத்துல இது கன்ஃபார்மாக கிளாப் வரும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஓவரால் தமிழ்நாடு, ஓவரால் வேர்ல்டுலேருந்தே சொல்லுவாங்க இது எல்லாமே செம்ம ஹிட்டுன்ட்டு. ஸோ ஹீரோ பண்ணும்போது எமோஷனல் பண்ணியிருக்கோம். அந்த பிரிட்ஜ் சீக்வன்ஸில் கண் கலங்கி பேசியிருக்கோம். அதெல்லாம் ஓவரால் எப்படி ரசிக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, இல்லை நம்ம கரெக்டாக இருக்குமா இல்லையா, நம்ம சூஸ் பண்ணணும் நம்மளோட லைஃப் அப்படின்றத போய் பார்த்தேன். மெயினாக நான் எல்லா தேட்டர்லையுமே பார்த்தேன். செகண்ட் ஆஃப் போர்ஷன் என்னோட பஞ்சஸ் கிளாப்ஸ் கன்ஃபார்மாக தெரியும், அது நல்லாவும் போயிட்டுருக்கு. அதை தவிர்த்து வேற ஒரு சந்தானம் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, கொஞ்சம் எமோஷனல், அதை ரசிக்கிறாங்களான்னு பார்த்தேன். எல்லா இடத்துலையுமே ரசித்தாங்க. ஸோ வெள்ளூரில் ஆரம்பித்து அப்படியே விழுப்புரம், அப்புறம் பாண்டிச்சேரி, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், ஓவரால் பார்த்தது எல்லாமே சேம் ரிப்போர்ட் இருந்துச்சு. ஸோ ஓகே, ஹாப்பி, ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. இல்லை, நான் மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட நான் சம்பளம் என்னோட நெருங்கின நண்பர்கள் நிறைய பேர் நான் சம்பளத்தை பற்றி பேச மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இதை நான் வாங்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னன்னு பார்த்துங்க அப்படின்னு தான் சொல்லிவிடுவேன் மேக்ஸிமம் எல்லார்கிட்டையுமே. சில பேர்ல சம்பளமே வாங்காமல் கூட பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன சொல்கிறது, எனக்கு நான் ஒன்லி என்னுடைய கேரக்டர் அதை மட்டும் தான் பார்ப்பேன். சுந்தர் சார் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கலகலப்பு, அதாவது திருப்பி அவர் ஆரம்பித்த படம். அப்போ வந்தார், இது மாதிரி வெளியே என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு தெரியாது, நான் என்ன கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார். சார் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார்னு. ஸோ அது அப்படியே தொடர்ந்து அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் அதில் இருந்தது. இப்போ வெளி ப்ரொடக்ஷன்னா அவரும் சொல்லிவிடுவார், நீங்கள் கேட்டுங்க, உங்கள் மேனேஜர் பேசிப்பாங்க. ஸோ அவர் ப்ரொடக்ஷன்லாம் கேட்க விரும்பலை. ரெண்டாவது யூஸ்வலாக யார்கிட்டையுமே அவ்வளோ அரகண்ட்டாக சம்பள விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேன். ஓகே இது வாங்குறேன், இது பாருங்கள் அப்படின்னு, அவ்வளோதான். அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் நல்ல ப்ளஸ் தானே. இப்போ நிறைய பேப்பரில் எழுதியிருக்காங்க, நிறைய இதில் பத்திரிகையிலையும் போட்டுருக்காங்க ஐஸ்வர்யாமா இருக்காங்கன்ட்டு. ஸோ கொஞ்சம் ஐஸ்வர்யா தான் நடிக்க முடியல, அந்த மாதிரி ஒரு ஜாட மாடலாது. நான் ரஜினி சாரோட எந்திரன் நடிச்சிருக்கேன். நான் ரஜினி சாரோட ஃபேனு, அது எல்லாருமே நிறைய பத்திரிகையிலும் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு குறை, என்ன குறைன்னா கமல் சாரோட மட்டும் நடிக்கல தமிழ் சினிமாவில். அதனால் அவங்க கூட நடிக்கிற வேண்டிய ஆசை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அதிர்ஷ்டம் சொல்கிறேன், ஆசைன்னு சொல்லியிருக்கேன். ரஜினி சார் வந்து என்ன சொல்கிறது, நான் பயங்கர ஃபேனோட ஃபேன். ஸோ அதனால் அது சங்கர் சார் படம் அப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் கிட்ட ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில். எல்லாத்தையுமே மறந்து வேலை செஞ்சேன்னா ரஜினி சார் பார்த்துட்டு இருந்தாலே, இப்போ அவரோட பேசிகிட்டு இருந்தாலே போதும். ஸோ அவரும் பயங்கர க்ளோஸாக நல்லா பேசிகிட்டு இருந்தார். அதனால் கமல் சார் நடிக்கலை, அந்த ஆசை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். டெஃபினட்டாக அதாச்சும் இப்போ நான் மற்ற படங்கள் நடிக்கும்பொழுது வருவேனா என்னன்றதுனால அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் இப்போது 2-3 படம் பண்ணிகிட்ருக்கேன் காமெடினா. அந்த படம் ஷெட்யூல் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். இந்த காமெடினா பண்ணுற 3 படங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஹீரோவாக திருப்பி அடுத்த படம் பண்ணும்பொழுது அந்த படம் ஷூட்டிங் அப்போ நான் வேறு எந்த படம் கமிட் பண்ணுற மாதிரி இல்லை, அது முடிச்சுட்டு தான் அடுத்த படம் கமிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் உண்டான டேட்ஸ் இப்போ பிளாக் பண்ணிட்டேன். ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ ரிலீஸு, ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். இப்போ நான் அகைன் லிங்காவுக்கு போகிறது நான் வந்துட்டு ஜூன் லாஸ்ட்டில் இருந்தால் போகிறேன்.
அதுக்கப்புறம் நண்பேண்டா அந்த படம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நான் ஜூன் லாஸ்ட் தான் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ஜூன் மிட் வரைக்கும் இந்த படம் ப்ரொமோஷன் இதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி அடுத்த படத்துக்கும் கரெக்டாக பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை இன்னும் அதை டிசைட் பண்ணல. மேபி ஆஷ்னாவே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட அந்த காம்பினேஷன் நல்லா இப்போ செட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு படத்தில். ஸோ அதனால் மேபி அவங்களே இருக்கலாம். இன்னும் ப்ராபப்ளியாக கரெக்டாக டிசைட் பண்ணல. அவங்க பயங்கர ஹாப்பி தான், பார்த்து ரசித்தாங்க. இது வரைக்கும் கிண்டல் அடிச்சுட்டு வீட்லேயும் ஜாலியாக பேசிக்கிட்டு எல்லா படத்துலையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து திடீர்னு அடி வாங்குறது ஃபீல் ஆகுறது அதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் அவங்க சரியாகவே பார்க்கல. ரொம்ப அடிக்கிறாங்கன்னு அழுதுட்டு வெளியே வந்துட்டாங்க. செகண்ட் டைம் போய் கொஞ்சம் அடி வாங்குறத பார்த்தாங்க. 3ஆவது டைம் தான் ஃபுல்லாக அடி வாங்குறத பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது, ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு விஷயமும் சொல்லி ரசித்தாங்க. அவங்களோட அந்த வேண்டல் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் நான் என்ன சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். டெஃபினட்டாக இது ரமணா படம் மாதிரி ஒவ்வொருத்தராக தூக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தது இந்த கதையை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் டீம் பேசி போயிட்டுருக்கு டிஸ்கஷன். நெக்ஸ்ட் மந்தில் லாக் ஆகிடும் ஸ்கிரிப்டு. அதில் ஒரு கேரக்டர் தேவைப்படுறத பேசிகிட்டு இருக்கோம். மேபி அது யாருன்றதை நான் அப்புறமா சொல்லிடுறேன். ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க, ரசித்தாங்க. என்ன சொல்கிறது, இப்போ அவருக்கு நிறைய இன்டர்வியூஸ் பேட்டி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஹாப்பியாக இருக்குது அப்படின்னாங்க. இப்போ லாஸ்ட்டோட பிரதர் இன் லாவுடைய மேரேஜ் வந்திருந்தாங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப நேரம் வந்து நின்று பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணாங்க. இல்லை அது நிறைய இதில் அப்படி தான் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நானும் கார்த்தியும் கும்பகோணத்தில் அழகராஜா ஷூட்டிங்கில் இருக்கும்போது கார்த்திக் சந்தானத்துக்கு பிரச்சனை, சந்தானம் ஷூட்டிங் விட்டு கிளம்பிட்டாங்க. லோக்கல் சேனலில் வந்து ஸ்க்ரோலிங் ஓடிட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருந்தோம் ரூமில் சாப்பிட்டுக்கிட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி சிம்புக்கு எனக்கும் பிரச்சனைன்னு சொன்ன போது சிம்பு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார், நானும் பேசிட்டு ஆமாங்க அப்படின்னும். சில டைமில் நம்ம ஒரு ராங் நியூஸ் வரும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா வல்லவனுக்கு புல்லுமாயுதம் முடிஞ்சோன்னு என்னை கூப்பிட்டாரு, நானும் மீட் பண்ணேன். அதனுடைய ஃபோட்டோஸ் கூட வந்துச்சு, சக்ஸஸ் பார்ட்டி வந்து மீட் பண்ணாங்க 2 பேரும் அப்படின்னு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்கும். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சார். இது என்ன சொல்கிறது, எல்லாருமே நான் தான் சினிமாவில் சொல்லுவேன், யாருடைய இடத்த யாரும் ஃபீல் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு பாதைன்னு கடவுள் பிரித்து கொடுத்துருக்காரு. ஏதாச்சும் இவர் சொன்னார் ஒரு தடவை, கமல் சார் வந்து சொன்னார் என்கிட்ட சொல்ல. கமல் சார் ஜென்ரலாக சொன்ன ஒரு விஷயம், இந்த சினிமான்ற ஒரு மிகப்பெரிய காடு, இதில் எல்லா டைப் ஆஃப் அனிமல்ஸும் இருக்கும், அது வேலையை செஞ்சுட்டு இருக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரி நான் என்ன அனிமலோ என்னோடய வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அவருக்கெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ சார், நன்றி. தேங்க்யூ.